இந்தியன் விமன் வந்து ரொம்ப கூச்ச சுபாவம் ஜென்ரலாகவே. ஓகே, ஸோ அதை வெளியே சொல்கிறதுக்கே யோசிக்கிறாங்க. சில பேர் வந்து மோஷன் போகும்போது கஷ்டப்படுவாங்க, பட் அதை வந்து வெளியே வந்து சொன்னால் ஐயோ நம்மளுக்கு கூச்சமாக இருக்கும். இந்த லாப்ரோஸ்கோப்பி இல்லாட்டி லேசர் அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய இன்சிஷனுக்கு பதிலாக தேர் வில் பி ஒன்லி 0.5 to 1 சென்டிமீட்டர் சைஸ் இன்சிஷன்னா என்னென்னா அந்த கட் பண்ணி வயிறு உள்ளார என்டர் பண்ணுறது. ஈவன் இப்போ கேன்சர் சர்ஜரிஸ் கூட நம்ம லாப்ரோஸ்கோப்பியாக பண்ணுறோம். ஸோ 100% ஸ்கார் சின்னதாக இருக்கிறது அப்படின்றதுனால எல்லாத்துலேயுமே ஒரு சர்ஜரிக்கான ரிஸ்க்ஸு ஆர் ஆல்வேஸ் இன்வால்வ். பட் அந்த ரிஸ்க்கு என்னன்னு சொல்லி வி வேலிடேட். ஒரு ரிஸ்க்கை விட பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா பெனிஃபிட்ஸுக்காக நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி அந்த லாப்ரோஸ்கோப்பி அப்படின்ற ஒரு டெக்னாலஜி அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே போனாலும் அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு லாப்ரோஸ்கோப்பி அப்படின்னாலே இன்னும் என்னன்னு தெரியாமல் இருக்காங்க. அதுக்கு பேர் இந்த லேசர் சர்ஜரி அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நிறையா பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது டீட்டெயிலாக வாட் இஸ் மீன் பை இந்த லாப்ரோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லி மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இப்போ லாப்ரோஸ்கோப்பின்னு சொல்லும் போது முன்னாடிலாம் நம்ம ஓப்பன் சர்ஜரியாக பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எனி சர்ஜரி, பேசிக் சர்ஜரி, அதாவது பித்தப்பை கல், அப்பெண்டிக்ஸு, ஹெர்னியா, குடல் இறக்கம், இந்த மாதிரி பிரச்சனைக்கே வந்து இவ்வளோ பெரிய ஸ்கார் வச்சு வயிறை முழுசாக கிழிச்சு சர்ஜரி பண்ணுற மாதிரி தான் இருந்தது. பட் இப்போன்னு இல்லை, லாஸ்ட் டெக்கேடுக்கு மேலேயே மோர் தென் தட் அரௌண்ட் 20 இயர்ஸாகவே வந்து இந்த லாப்ரோஸ்கோப்பி இல்லாட்டி லேசர் அப்படின்னு கொலோக்கியலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய இன்சிஷனுக்கு பதிலாக தேர் வில் பி ஒன்லி 0.5 to 1 சென்டிமீட்டர் சைஸ் இன்சிஷன்னா என்னென்னா அந்த கட் பண்ணி வயிறு உள்ளார என்டர் பண்ணுறது. அது மூலியமாக தெர் ஆர் லாங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தட் வி யூஸ். அது மூலியமாக வி ஆர் ஏபிள் டு டூ த சேம் சர்ஜரி. சர்ஜரியில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, டெக்னிக் அண்ட் அப்ரோச்சில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுதான் ஓப்பனுக்கும் லாப்ரோஸ்கோப்பிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். பட் இதனால வந்து எக்கச்சக்க நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது, காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்குது, விச் ஐ கேன் டெல் யூ ஒன் பை ஒன். முதல்ல இந்த சர்ஜரி அப்படின்னாலே எல்லாரும் வந்து பயப்படுவாங்க மேம். இப்போ இந்த லேசர் சர்ஜரி அப்படின்னா லைட்டாக தான்ப்பா கிளிப்போம், ஃபுல்லாலாம் கிளிக்க மாட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் அது ஒரு சந்தோஷம் ஆகிடுது. அப்போ லைட்டாக மட்டும் கிளிங்க, ஃபுல்லாலாம் எங்களுக்கு எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு. ஆனால் எது மேம் பெட்டர்? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஓப்பன் சர்ஜரி ஃபுல்லாக வயிறெல்லாம் கிழிச்சு பண்ணுறது ஒரு மாதிரி பெட்டராக இருக்குமா, இல்லை இந்த லாப்ரோஸ்கோப்பி? ஹேண்ட்ஸ் டவுன் எனி டே லாப்ரோஸ்கோப்பி இஸ் வே பெட்டர் தேன் ஓப்பன் சர்ஜரி. பட் சில விஷயத்தில் ஓப்பன் சர்ஜரி இஸ் பெட்டர், சில விஷயத்தில் லாப்ரோஸ்கோப்பி. இப்போ நம்ம பண்ணுற ருட்டீனான ப்ரொசீஜர்ஸ் லைக் இந்த பித்தப்பை கல் இருந்தால் பித்தப்பை எடுக்கிறது, கொலிசிஸ்டெக்டமின்னு சொல்லுவோம். இல்லை அப்பெண்டிக்ஸ் உறுப்பு வீக்கோ ஆகிடுச்சு அப்படின்னா அப்பெண்டிசெக்டமி பண்ணுறது. இல்லை இந்த ஹெர்னியா சொன்னோம். அதை தவிர்த்து ஓவேரியன் சிஸ்டெக்டமின்னு இருக்குது. அப்புறம் நிறைய ஈவன் இப்போ கேன்சர் சர்ஜரிஸ் கூட நம்ம லாப்ரோஸ்கோப்பியாக பண்ணுறோம். ஸோ 100% ஸ்கார் சின்னதாக இருக்கிறது அப்படின்றதுனால ரெக்கவரி டைம் ரொம்ப குவிக். இப்போ ஓப்பன் சர்ஜரியில் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஹாஸ்பிட்டல் ஸ்டே வந்து 5 to 7 days இருந்தது முன்னாடி. நீங்கள் கூட ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு. சின்ன வயசுலலாம் ஐயோ ஹாஸ்பிட்டல் போனாலே ஒரு 5 நாள் ஆகும், 6 நாள் ஆகும். வேலைக்கு நம்ம 1 week மேலே லீவ் எடுக்க வேண்டியது இருக்கும். அண்டு அதுக்கப்புறம் போஸ்ட் ரெக்கவரி வில் பி அ வெரி லாங் அண்ட் டீடியஸ் ஜேர்னி. பில்லு வந்து எப்படியா இருந்தாலும் அதிகமாகும், அதையும் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அது வேறு விஷயம். பட் ஃபஸ்ட்டு நம்ம உடம்பை பார்த்துக்கணும் இல்லையா? ஓகே, ஸோ அந்த ரெக்கவரி டைம் இஸ் வெரி குவிக். ஸோ ஆவரேஜ் ஹாஸ்பிட்டல் ஸ்டேன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1 day தான். 1 night, மேக்ஸிமம் 2 nights ஸ்டே இன் த ஹாஸ்பிட்டல். அதுக்கப்புறமா ரெக்கவரி இஸ் வே குவிக்கர் கம்பேர் டு ஓப்பன் சர்ஜரி. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பித்தப்பை கேல் பிளாடர் ஸ்டோன் ரிமூவல் சர்ஜரி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து இது வரைக்கும் இவ்வளோ பெரிய இன்சிஷன் முன்னாடியெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போது இவ்வளோ தான் இன்சிஷன், ஒரு 3 இல்லை 4 இடத்துல போட்டு அந்த பித்தப்பையை எடுப்போம். ஓவர் நைட் ஸ்டே, 1 night ஸ்டே இந்த ஹாஸ்பிட்டல், அடுத்த நாள் வீட்டுக்கு போகலாம். இன்னொரு 3-4 நாளில் நீங்கள் வேலைக்கே போகலாம். பட் இதுவே ஓப்பன் சர்ஜரி அப்படின்னும் போது 5-6 நாள் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் ஹாஸ்பிட்டலில்.
அதை தாண்டி ஒரு 2 வாரம் 3 வாரம் ரெக்கவரி இருக்கும். அண்ட் வயிறு நம்ம இவ்வளோ பெருசாக கிழிச்சிருக்கிறதுனால அதனால் இன்ஃபெக்ஷன் ரேட்ஸ் ஆர் வெரி ஹை. ஸோ அதுக்கும் வந்து இன்னும் கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஹேண்ட்ஸ் டவுன் திஸ் இஸ் பெட்டர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு சர்ஜரி அப்படின்னு போகிறோம் அப்படின்னாலே எல்லாரும் ஃபஸ்ட்டு பயப்படுறது அதிகமாக செலவாயிடுமோ அப்படின்னு. யூஸ்வலாக கொஞ்சம் பல்கான ஒரு அமௌண்ட்டு தான் இந்த சர்ஜரி அதுக்கெல்லாம் வந்து தேவைப்படும். இப்போ இந்த ஓப்பன் சர்ஜரி, இந்த லேப்ரோஸ்கோப்பி அப்படிங்கும்போது லேப்ரோஸ்கோப்பி ஸோ டெக்னிக்கலாக ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிறதுனால இது போனால் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னு சில பேர் யோசிக்க வேண்டியதெல்லாம் இருக்கும் இல்லையா? எது மேம் ரொம்ப கம்மி எக்ஸ்பென்சிவ் வைஸ்? எக்ஸ்பென்சிவ் வைஸ் பார்த்தோன்னா லேப்ரோஸ்கோப்பி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் கம்பேர்ட் டு ஓப்பன் சர்ஜரி. பட் ஐ வுட் சே இட்ஸ் ஒர்த் இட். அது வந்து உங்களுக்கான பெனிஃபிட் தான். இது நீங்கள் வந்து ஒரு இன்னொருத்தவங்களுக்காக சும்மா எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறீங்க, இல்லை உங்களோட ஒரு லக்ஸுரிக்காக கொடுக்குறீங்கன்ற விஷயமே கிடையாது. இட் இஸ் நாட் அ லக்ஸுரி, இட் இஸ் பிகம் அ நெசசிட்டி தான். ஓகே, இப்போ நெசசிட்டி ஒரு விஷயத்துக்கு நம்ம பண்ணி தான் ஆகணும். அது ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அப்படி தான் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இன்ஃப்ளேஷன் இருந்துட்டு தான் இருக்குது. நம்ம அதை குறித்து நம்ம ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை. மெடிக்கல் ஃபீல்ட் இஸ் இன்ஃப்ளேஷன் இஸ் வெரி ஹை. பட் அதுக்காக தான் நம்ம இன்சூரன்ஸ் எடுங்க, முன்கூட்டியே இதெல்லாம் வந்து முன்னாடியெல்லாம் இன்சூரன்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு ஏதோ ஆகிடும் அப்படின்ற ஒரு மித்தெல்லாம் நிறைய இருக்குது. பட் அதெல்லாம் நம்ம சர்பாஸ் பண்ணி நம்ம முன்னு வரணும். வந்து தென் வீல் ஹாவ் டு. இப்போ இன்சூரன்ஸ்லாம் எடுத்தோன்னா ஆல்மோஸ்ட் ஆல் ப்ரொசீஜர்ஸ் இன்சூரன்ஸ்லேயே கவர் ஆகிடுது. ஸோ அதனால் நம்மளுக்கு எந்த இஷ்யூஸும் இருக்கிறது இல்லை. ஓகே, இப்போ சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிடுறோம் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கலாம் மேம். ஆனால் ஒரு டெக்னாலஜியாக அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரிலாம் போகும்போது சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்படி ஏதாவது இருக்கா? எஸ், கண்டிப்பாக. இப்போ நம்ம ஒரு சர்ஜரின்னு எடுத்தாலே அதுக்கான ரிஸ்க்ஸ் இருக்கும், அதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். பட் அது வந்து லேப்ரோஸ்கோப்பியில் மட்டும் கிடையாது. ஓப்பனாக இருக்கட்டும், லேப்ரோஸ்கோப்பியாக இருக்கட்டும், இல்லை இப்போ ரோபோட்டிக்ஸ் பண்ணுறோம், ரோபோட்டிக்ஸாக கூட இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு சர்ஜரிக்கான ரிஸ்க்ஸு ஆர் ஆல்வேஸ் இன்வால்வ்ட். பட் அந்த ரிஸ்க்கு என்னன்னு சொல்லி வி வேலிடேட். இப்போ ரிஸ்க்கை விட பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா பெனிஃபிட்ஸுக்காக நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான். பட் அதனால எக்ஸ்ட்ராடினரியாக ரிஸ்க் வந்து லேப்ரோஸ்கோப்பியில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இன்ஃபெக்ஷன் ரேட்ஸ்லாம் இன்னும் கம்மி தான் லேப்ரோஸ்கோப்பியில். ஏன்னா அவ்வளோ நம்ம ஓப்பனே பண்ணுறதில்ல, இட்ஸ் ஆல் க்ளோஸ்ட். ஸோ பேசிக்காக லேப்ரோஸ்கோப்பி எப்படி பண்ணுவோன்னா அந்த இன்சிஷன் போட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ளே போட்டுட்டு கேமரா ஃபஸ்ட்டு உள்ளே போடுவோம், சின்ன 10 mm கேமரா உள்ளே போட்டுட்டு அது பார்த்துட்டு அண்ட் வி இன்ஃப்ளேட் வித் கார்பன் டை ஆக்சைடு. வயிறை வந்து கார்பன் டை ஆக்சைடு வச்சு வி இன்ஃப்ளேட். அப்போது ஃப்ளாட்டாக இருக்க வயிறு இப்படி மேலே இப்படி வரும். ஓகே, விச் கிவ்ஸ் அஸ் ஸ்பேஸ் அண்ட் ரூம், இடம் கொடுக்கும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக டெக்னிக்கலாக இன்னும் கொஞ்சம் சர்ஜன்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஹவ் த சர்ஜரி இஸ் டன். அண்ட் என்ன ஓப்பனாக நம்ம என்ன சர்ஜரி பண்ணுவோமோ அதில் வந்து இப்படி வச்சு இதை வெட்டுறோன்னா அதே மாதிரி உள்ளார் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இப்படி எடுத்து கட் பண்ணுற அதே டெக்னிக்ஸ் தான். ஸோ ப்ரொசீஜரில் எந்த சேஞ்சும் இல்லை. இன்னும் உமன்ஸ் வந்து என்ன மாதிரி ஒரு ப்ராப்ளமோட உங்ககிட்ட வராங்க மேம்? ஸோ யூஸ்வலாக உமன்ஸ் வரும்போது, ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் அவங்களுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது, அது வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் கிட்டேயோ பசங்கக்கிட்டேயோ ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னாலே அது பொதுவாக விரும்ப மாட்டாங்க. ஸோ ஏன்னா அது கொஞ்சம் கூச்சமும் படுறாங்க இல்லையா? ஆனால் உமன்ஸ்க்கு இருக்கிற ஒரு மெயினான ஒரு காசு என்ன மேம்? என்ன மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸோட வராங்க? ஸோ விமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாட் ஆஃப் இஷ்யூஸ் விமன் ஃபேஸ். அண்ட் இந்தியன் விமன் வந்து ரொம்ப கூச்ச சுபாவம் ஜென்ரலாகவே. ஓகே, ஸோ அதை வெளியே சொல்கிறதுக்கே யோசிக்கிறாங்க. பட் டுடே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து ஐ வாண்ட் டு அட்ரஸ் திஸ் இஷ்யூ வேர் யூனோ சில பேர் வந்து மோஷன் போகும்போது கஷ்டப்படுவாங்க. பட் அதை வந்து வெளியே வந்து சொன்னால் ஐயோ நம்மளுக்கு கூச்சமாக இருக்கும், இல்லை அவங்கக்கிட்ட நம்ம எப்படி சொல்ல முடியும், இல்லை ஒரு டாக்டர்கிட்ட போய் இதை பற்றி எப்படி பேசுறது அப்படின்னு நினைக்கவே கூடாது. பிகாஸ் என்னவாக இருந்தாலும் அதுவும் ஹெல்த்து தான். ஏன்னா என்ன நம்ம சாப்பிட்றது மட்டும் பத்தாது, நம்ம வெளியே வர்றதோ ப்ராப்பராக வருதா இல்லையா, அதுக்கான கஷ்டம் இருக்கா இல்லையான்னு நம்ம இவாலுவேட் பண்ணிக்கணும் நம்மளே. ஸோ மோஷன் போக கஷ்டம் இருந்தாலோ, இல்லை சில சமயம் ப்ளீடிங், மோஷன் போகிற வழியில் சில சமயம் ரத்தத்தோடு போகிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 years 5 years சில சமயம் 10 yearsல அப்படியே வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அண்ட் பை த டைம் நம்ம கிட்ட வரத்துக்குள்ளார அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அட்வான்ஸ்டாக ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நிற்கும். ஸோ இட் இஸ் கொஞ்சம் அந்த இதை முன்கூட்டியே நம்ம அட்ரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் இஸ்
வே பெனிஃபிஷியல். ஸோ ஒன் இஸ் திஸ் பாட்டம், இந்த இந்த ஒரு டபு அரவுண்ட் இட். ஸோ அது வந்து என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைல்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபிஷர்னு சொல்லுவோம். ஃபிஷர் இஸ் நத்திங் பட் அந்த ஆசன வாயில் ஜஸ்ட் ஒரு சின்ன வெட்டுப்பட்ட மாதிரி, எப்படி நம்ம கையிலெல்லாம் கட்டு எங்கேயாவது கீரைனா கட்டு விழுதோ அந்த மாதிரி ஒரு சின்ன வெட்டுப்பட்ட மாதிரி ஒரு இது இருக்கும். இட் வில் கிவ் அ லாட் ஆஃப் பேர்னிங் ஃபீலிங். எரிச்சல் ரொம்ப இருக்கும் அவங்களுக்கு. அப்படி இல்லாட்டி பவித்திரம், அது அப்படியே விட்டு 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 இன்ஃபெக்ஷன் ஆகி அது பஸ்ஸாக கலெக்ட் ஆகி அதுக்கப்புறம் அது பவித்திரமாக கூட ஃபார்ம் ஆகி காஸ் லாட் ஆஃப் இஷ்யூஸ். இதெல்லாம் வந்து நம்ம முன்கூட்டியே அட்ரஸ் பண்ணணும். இதை தவிர்த்து ஹெர்னியா ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் வெஜைனல் டெலிவரியை விட சிசேரியன் டெலிவரி ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. நம்மளோட ஒர்க் அட்மாஸ்ஃபியர் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மூவிங் ஆன் இயர் ஆஃப்டர் இயர் அப்டமென்லாம் ரொம்ப வீக் ஆகிடுது. வைரலாக வீக் ஆகி லேடிஸ்க்கு வந்து ஹெர்னியா வருது. இன்சிஷனல் ஹெர்னியான்னு சொல்லுவோம் அது. அப்படி இல்லைனாலும் அம்பிளிக்கல் ஹெர்னியான்னு சொல்லுவோம். இதெல்லாம் ப்ரெக்னென்சி ஓரியன்டாக வரும். இப்போ அதையும் வந்து அவங்க கண்டுக்காமல் அப்படியே விட்டுடுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீக்கோ, வயிறில் வீக்கோ, இல்லை அந்த ஸ்காரை சுற்றி ஏதாவது வீக்கோ அந்த மாதிரி வரலாம். தட் ஆல்சோ ஹேஸ் டு பி அட்ரெஸ்ட். உடனே அதை வி ஹேவ் டு லுக் இன்டு. அதை தவிர்த்து இந்த பித்தப்பையில் கல், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸோட அண்டு ரிஃப்ளெக்ஸ்னால் இந்த அல்சர்னு காமனாக சொல்லுவாங்க. அதாவது இந்த எதிர்கலிக்கிறது, அதெல்லாம் வந்து வீல் ஹாவ் டு லுக் இன்டு. பொதுவாக என்ன மாதிரி காரணத்தினால அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது மேம்? யா, ஸோ லைக் ஐ எம் சொல்லும் போது ஃபீமேல்னு பார்த்தீங்கன்னாலே நம்மளோட மதர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும், சிஸ்டர்ஸ், எவ்ரிபடி மற்றவங்கள நிறையா பார்த்துக்கிறோம். பட் தன்னைத்தானே அவ்வளோவா பார்த்துக்கிறது கிடையாது. தட் இஸ் த மெயின் ரீசன். த நெக்ஸ்ட் திங் இஸ் அடிக்குவேட் ஹைட்ரேஷன் கிடையாது. அண்ட் ஃபைபர், நம்ம இந்தியன் ஃபுட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் நம்ம எடுக்கணும். வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஹேவ் வெரி குட் ஃபைபர் இன் இட். வெஜிடபிள்ஸையும் போய் இப்போ ஒரு காலிஃப்ளவர் சாப்பிட்றாங்கன்னா அதை போய் காலிஃப்ளவர் 65 சாப்பிட்டா அதில் ஃபைபரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஹை ஃபைபர், லாட் ஆஃப் ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷனாக தண்ணி மட்டும் கிடையாது, ஈவன் ஜூஸு, இளநீ, அந்த மாதிரியான விஷயம். அண்ட் ப்ராப்பர் டயட் அண்ட் எக்ஸசைஸ் நம்ம கொடுத்தா தான் நம்மளோட அந்த பவல் மூமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கு. இப்போ ஐடி கம்பெனியெல்லாம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே சீட்டில் உட்காடுறாங்க. வில் ஹாவ் டு கீப் மூவிங் அரவுண்ட். ஆல் ஆஃப் திஸ் வில் ஹெல்ப்.